வணக்கம். இந்தியாவோட ஒரு மிக முக்கியமான தேசிய நிறுவனத்திலிருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கு. மாற்றுத்திறனாளிகளோட வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரதுல நீங்களும் பங்களிக்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. வாங்க இத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். சரி, நாம இந்த வீடியோல எதெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்துடலாம். இந்த வேலைவாய்ப்புக்கான தகுதிகள் என்ன, சம்பளம் எவ்வளவு, எங்கெல்லாம் வேலை இருக்கு, அப்புறம் எப்படி அப்ளை பண்றதுன்னு எல்லா விவரங்களையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். முதல்ல இந்த அறிவிப்போட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கலாம். இது ஏதோ சாதாரணமான ஒரு ஜாப் அனௌன்ஸ்மெண்ட் கிடையாதுங்க. நாடு முழுக்க இருக்கிற திறமையான நிபுணர்களுக்கு ஒரு பெரிய அழைப்பு விடுத்திருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புல ரொம்பவே கவனிக்க வேண்டிய விஷயம் சம்பளம். தகுதியான நபர்களுக்கு மாசம் 80,000 ரூபாய் வரைக்கும் தொகுப்பூதியம், அதாவது கன்சாலிடேட்டட் சேலரி கொடுக்கறாங்க. இது நிச்சயம் திறமையான நிபுணர்களை ஈர்க்கும் ஒரு அருமையான பேக்கேஜ். ஆமா, இது ஒரே ஒரு போஸ்டிங்குக்கான அறிவிப்பு கிடையாது. இந்தியா முழுக்க பல இடங்கள்ல நிறைய தற்காலிக ஆலோசகர் பதவிகளுக்கு ஆள் எடுக்கறாங்க. அதனால உங்க தகுதிக்கும் விருப்பத்துக்கும் ஏத்த ஒரு வேலையை கண்டுபிடிக்க இது ஒரு சரியான சான்ஸ். அப்போ இந்த சூப்பரான வாய்ப்புகளை வழங்குற நிறுவனம் எதுன்னு பார்க்கலாமா? அதுதான் NIPMD, அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன்ஸ் வித் மல்டிபிள் டிசபிலிட்டிஸ். இந்த நிறுவனம் மத்திய அரசோட சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்துக்கு கீழே இயங்குது. அது மட்டும் இல்லாம இது NAAC அங்கீகாரம் பெற்ற ஒரு நிறுவனம். அதனால இந்த வேலைவாய்ப்போட நம்பகத்தன்மை பத்தி நீங்க கவலையே பட தேவையில்லை. சரி, இப்போ ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வரும். இந்த வேலைவாய்ப்புகள்லாம் எங்கெங்க இருக்குன்னு விவரமா பார்க்கலாம் வாங்க. இது உங்களுக்கு பிடிச்ச இடத்தை தேர்ந்தெடுக்க ரொம்ப உதவியா இருக்கும். முதல்ல நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது நம்ம சென்னை தான். NIPMDயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இங்க தான் இருக்கு. அதனாலேயே அதிகமான வேகன்சிஸ் இங்க தான் அறிவிச்சிருக்காங்க. இங்க பாருங்க, சென்னையில ப்ரொஃபசர், அசோசியேட் ப்ரொஃபசர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்னு பெரிய பதவிகள்லாம் இருக்கு. உதாரணத்துக்கு ப்ரொஃபசர் வேலைக்கு மாசம் 80,000 ரூபாய் சம்பளம். மத்த பதவிகளோட சம்பள விவரத்தையும் நீங்க இங்க பார்க்கலாம். சரி, இந்த பதவிகளுக்கு என்ன தகுதிகள் வேணும்னு பார்க்கலாம். ப்ரொஃபசர் மாதிரி உயர் பதவிகளுக்கு PhDயும் 10 வருஷத்துக்கு மேல அனுபவமும் தேவைப்படுது. மத்த பதவிகளுக்கு முதுகலை பட்டமும் குறிப்பிட்ட வருஷ அனுபவமும் வேணும். ரொம்ப முக்கியமா, பெரும்பாலான பதவிகளுக்கு இந்திய மறுவாழ்வு கவுன்சில், அதாவது RCI பதிவு கட்டாயம். இந்த துறையில வேலை செய்ய இது ஒரு லைசன்ஸ் மாதிரி. சென்னையிலிருந்து நாம இப்போ அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு போலாம். அங்க இருக்கிற ஒருங்கிணைந்த மண்டல மையத்திலேயும் சில நல்ல வாய்ப்புகள் காத்துட்டு இருக்கு. அந்தமான்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், லெக்சரர், கிளினிக்கல் அசிஸ்டன்ட்னு சில பதவிகளுக்கு வேகன்சி இருக்கு. நீங்க ஒரு புது இடத்துல ஒரு அழகான சூழல்ல வேலை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இது ஒரு சூப்பரான சான்ஸ். அடுத்ததா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற மதுரை, இங்க இருக்கிற CSRCல இருக்கிற வேலை வாய்ப்புகளை பார்க்கலாம். இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, கிளினிக்கல் போஸ்ட் மட்டும் இல்லாம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்டும் இருக்கு. பாத்தீங்களா, மதுரையில விரிவுரையாளர் வேலை மட்டும் இல்லாம அக்கவுண்டன்ட், கிளர்க் கம் டைபிஸ்ட் வேலைகளும் இருக்கு. இதனால வேற வேற தகுதி இருக்கிறவங்களுக்கும் இங்க வாய்ப்பு இருக்கு. சரி, நம்ம லிஸ்ட்ல கடைசியா இருக்கிறது செங்கல்பட்டு விரிவாக்க மையம். அங்க என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு பாத்திரலாம். செங்கல்பட்டுல கிளினிக்கல் அசிஸ்டன்ட் மற்றும் ஸ்பெஷல் எஜுகேட்டர் பதவிகளுக்கு ஆள் எடுக்கறாங்க. உங்க வீடு செங்கல்பட்டு பக்கத்துல இருந்தா இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. சரி, எங்கெங்கே என்னென்ன வேலை இருக்குன்னு பார்த்துட்டோம். இப்போ இந்த வேலையோட நிபந்தனைகள், அதாவது கான்ட்ராக்ட் டீடைல்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இது ரொம்ப முக்கியம். சில முக்கியமான விஷயங்களை கவனிங்க. முதல்ல இது ஒரு தற்காலிக பணி தான். ஸ்டார்டிங்ல 3 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் போடுவாங்க. உங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தா அதை 5 வருஷம் வரைக்கும் நீட்டிக்க வாய்ப்பு இருக்கு. அதோட ஒவ்வொரு வருஷமும் 3% சம்பள உயர்வும் இருக்கு. இது ஒரு முழுநேர வேலைங்கிறதையும் மனசுல வச்சுக்கோங்க. ஓகே, எல்லா விவரங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். எப்படி அப்ளை பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். முதல்ல அப்ளிகேஷன் ஃபீஸ். பொது பிரிவினர் 590 ரூபாய் கட்டணும். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, SC, ST, மாற்றுத்திறனாளிகள், பெண்கள், திருநங்கைகள் இவங்களுக்கு யாருக்குமே கட்டணம் கிடையாது. முழு விலக்கு கொடுத்திருக்காங்க. விண்ணப்பிக்கிறது ரொம்பவே சிம்பிள். 3 ஸ்டெப் தான். முதல்ல அவங்களோட அதிகாரப்பூர்வ வெப்சைட்டுக்கு போங்க. 2வது, ஃபீஸ் கட்ட வேண்டியிருந்தா ஆன்லைன்லே கட்டிடுங்க. 3வது, ரொம்ப முக்கியமா, இந்த அறிவிப்பு வந்த தேதியில இருந்து 21 நாளைக்குள்ள அப்ளை பண்ணி முடிக்கணும். கடைசி நாள் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த அவங்களே அழுத்தமா சொல்லிருக்காங்க. விண்ணப்பங்களை ஆன்லைன்ல மட்டும்தான் அனுப்பணும். தபால்லையோ நேரடியாவோ கொடுத்தா ஏத்துக்க மாட்டாங்க. சோ ஒன்லி ஆன்லைன். சரி, இப்போ இந்த கேள்வி உங்களுக்கானது.
மாற்றுத்திறனாளிகளோட வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர்ற இந்த வேலையில சேர்றது உங்க கெரியரோட அடுத்த கட்டமா இருக்குமா? யோசிச்சு பாருங்க. யோசிக்கிறதுக்கு அதிக நேரம் இல்ல, கடைசி தேதி நெருங்கிட்டு இருக்கு. இந்த வாய்ப்பை நழுவ விடாதீங்க. உடனே ஸ்கிரீன்ல தெரியற வெப்சைட்டுக்கு போய் அப்ளை பண்ணுங்க. உங்க எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள்.